இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞரின் பெற்றோர் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. விக்னேஷ் கண்ணன், ஸ்ரீநிதி என்ற இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் பெற்றோர் கடத்தல் என்ற புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தங்களது பெற்றோர் கடத்தப்பட்டதாக காதல் திருமணம் செய்த இளைஞர் கூறும் வீடியோ வெளியாகியுள்ளது. முதலில் அதனை பார்க்கலாம். என் பேர் விக்னேஷ் கண்ணனுங்க. நான் சேலம் மாவட்டம் வெள்ளாளகுண்டத்தில் இருக்கேன். என் பக்கத்தில் நிற்கிறவங்க பேர் ஸ்ரீநிதி. இவங்க வந்து பனமரத்துப்பட்டியில் இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், காதலிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லவ் மேட்ரு வந்து 2 பேர் வீட்டுக்கும் தெரிஞ்சு எங்கள் 2 பேர்த்து பேரண்ட்ஸ் வந்து அப்போஸ்டாக இருந்ததுனால நாங்கள் நேற்று வந்து சுயமாக வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் எந்த வழியும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணி வாழப்பாடி ஸ்டேஷனில் போய் கொடுத்து அதுக்கான எழுதி வாங்கிட்டு எங்கள் அனுப்பிச்சி விட்டாங்க. இது ஸ்ரீநிதியோட அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டான பனமரத்துப்பட்டியை சேர்ந்த என்ற சோலைக்குமாரன் அவர்கள் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொலை மிரட்டல் விட்டுக்கிறாங்க. நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் அப்பாவும் அம்மாவையும் விடுவான்னு சொல்கிறாங்க. இதனால் நாங்கள் வந்து வாழப்பாடி ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். வாழப்பாடியில் போகும்போது அவங்க என்னங்கிறாங்க, இது எங்கள் ஜுடிஷியேஷன் இல்லை, நீங்கள் கொண்டலாம்பட்டிக்கு போங்கிறாங்க. கொண்டலாம்பட்டிக்கு போனால் கொண்டலாம்பட்டியில் எங்களுது இல்லைங்க, நாங்கள் மல்லூருக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அவர் சோலைக்குமார் என்ற குட்டி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் எங்கள் அப்பா அம்மாவை வந்து இப்போ கடத்தி வச்சுட்டு கொலை மிரட்டல் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் என்னை வந்து இப்போ பொண்ணை வந்து விட்டால் உங்கள் அப்பா அம்மாவை விடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் பொண்ணை விட்டால் பொண்ணை கொண்டு விடுவாங்க. பொண்ணை விடலைன்னா எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு விடுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் 2 பேர்த்தையும் கொலை மிரட்டல் விடுவாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் எழுதுகிறாங்க. இதனால் இப்போ நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் சேலம் மாவட்டத்தில் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன். யாரை கேட்டாலும் அங்கே போங்க இங்கே போங்க நல்லா கிடைக்கிறாங்க. இதனால் எங்களுக்கு ஒரு விடவே தெரியல. நீங்கள் தான். தொடர்ந்து சோலைக்குமார் என்பவர் காதல் திருமணம் செய்த இளைஞரை மிரட்டுவது போன்ற ஆடியோவும் வெளியாகியுள்ளது. அந்த ஆடியோவை தற்போது கேட்கலாம். பிள்ளை கொண்டு வந்து நீயா விட்டுட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா உன் ஃபேமிலி தூக்கிடுவேன். நீ யோசனை பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். நீ யார், உன் அட்ரஸ் எல்லாமே எடுத்துட்டேன், சரியா? எங்கள் வீட்டு பிள்ளைய தயவுசெய்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடு, இல்லைன்னா உன் ஃபேமிலி விடியறதுக்குள்ளே தூக்கிடுவேன். அதை பற்றி நான் யோசனை பண்ண மாட்டேன். தங்களது பெற்றோர் கடத்தப்பட்டதாக காதல் திருமணம் செய்த இளைஞர் கூடும் வீடியோவை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.